சார் நீங்கள் என்ன ராசி லக்னமாக வேணாலும் இருங்க. உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் செவ்வாய் அல்லது விருச்சகத்தில் செவ்வாய் இருக்குன்னு வைங்க. இந்த 2 கான்செப்ட்டு போதும். மேஷத்துலேயோ விருச்சகத்துலேயோ செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பணக்காரங்கிற பேரை வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துருவீங்க சார். அதே மாதிரி இவங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கும். அந்த சொத்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன் அல்லது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன் அல்ல என்னை ஏமாற்றிட்டாங்க, அதெல்லாம் தனி. பட் பூர்வீக சொத்துங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய காலத்தில் ஒரு வலுவான சொத்து சேர்க்குற அமைப்பு, அதாவது இவங்க காலத்துக்கு அப்புறமும் இவங்களுடைய குழந்தைக காலம் அவங்க குழந்தைக காலம் வரைக்கும் நிலச்சி நிற்கிற சொத்துக்களை உருவாக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி சின்ன வயசில் ஏதாவது அடிப்பட்ட தழும்பு உடம்புல எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். போல்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவலிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இவங்க ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அப்படி கட்டு மஸ்தான தேகம்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கட்டு மஸ்தான தேகத்தோடு இருப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ இந்த காம்பினேஷனோட உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்ததிபதி அந்த செவ்வாயோட சேர்ந்துருந்தாலோ பார்த்துருந்தாலோ அது மிகப்பெரிய யோகம். நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரன் தான், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள்.